இந்த டயத்துக்கு வந்து நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கணும்ல? ஆமா. ஏன் போலன்னு கேளுங்க. நீ சொல்லு. ஏன் நீ போல? நீ தானே போல, ஏன் போல? நீ தான் விடல. நான் விடலையா? ஆமா. சரி, இப்பவே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இது முடிச்சிட்ட உடனே கூட நீ அவங்க அம்மா வீட்டுக்கு போலாம். இப்படி சொல்லினா அப்புறம் எங்க வீட்டுல நான் தான் வரலன்னு நினைச்சுப்பாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மைதான். ஆல்ரெடி வந்து என் வீட்டுல வந்து ஒரு மன உடைச்சல்ல இருக்காங்க. நான் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கல்யாணம் ஆன டைம்ல நான் வந்து என் வீடை விட எனக்கு அஸ்வத் வீடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். அவங்க அதே வந்து இன்னும் மனசுல என்ன பத்தியா இத்தனை வருஷம் இந்த வீடை வந்து பிடிக்கலன்ட்ட அப்படி சொல்லிட்டேன் விடு. அதெல்லாம் என்ன பண்ண இதையும் நீ சொல்லிட்டேன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவன் வந்து சொல்லுங்க கண்மணி. இல்ல, இவன் வந்து என் வீட்டுக்கு வந்து வரமாட்டான். ரொம்ப ரேரா தான் வருவான். ஏன்னா என் வீட்டுல ஃபுல்லா பெட்ஸ் இருக்கு. இவனுக்கு அலர்ஜி. பெட்ஸ் 2 நாய், ஒரு பூனை, இது இல்லாம வந்து பறவைங்க. அது வந்து ஒரு ஜூவா இல்லன்னா இதுவான்னு எனக்கு தெரியல. அதுதாண்டி எங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லா டாக்ஸ் எல்லாம் ஆமா, அம்மா தான் இந்த ஸ்ட்ரீட்ல வளர்க்கறாங்க. மொத்தம் எவ்வளவு டாக்ஸ் இருக்குன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நாய் இருக்கும் கண்டிப்பா. உங்க அம்மா தான் வளர்க்குறாங்க. அம்மா தான் அது ஃபுட் எல்லாம் போட்டு. சோ அதனால ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து கொஞ்சம் பெட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. அதனால அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு கொஞ்சம்